அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். பொன் உடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டு என் உளம் கலந்த என் தனி அன்பே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். பொன்னுடல் எனக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே என் உள்ளத்தில் கலந்து கொண்ட எனது ஒப்பற்ற அன்பே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். பொன் உடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டு என் உளம் கலந்த என் தனி அன்பே என்ற அகவல் வரி 1489 1490 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தத்துவ துரசுகளால் உருவாக்கியுள்ள அசுத்த மாய தேகம் பலவற்றிலும் துன்புற்று நலிந்து சிதைவுற்று ஒழிந்து போகக்கூடியதாக உள்ளது. அப்படி அத்தேகம் கெட்டு ஒழிந்து போகாது பொன்வீர் சுத்த உடம்பாய் விளங்க நிலவச் செய்த திருவுள்ளம் கொண்டுள்ளவர் நம் தனி அன்பு பதி. இதற்கு வேண்டிய அவர் பண்டே தொட்டு நம்மோடு கலந்து மறைந்திருந்து கொண்டே பண்படுத்தி வந்துள்ளார். இந்த நாள் வரையும் பரிபக்குவம் ஏற்படும் வரை வந்து வந்து சூழ்ந்து நீங்கி கொண்டிருந்த தேகம் யாவையும் நீதிபடி ஒழிக்கப்பட்டு கொண்டு இருந்தனவாம். இத்தருணம் அன்பு அநேகமாக வெளியாகி சூழ் உடலை நிறைத்து விட்டதாம். அதனால் உடம்பின் அசுத்த இயல்பும் அழிவுறும் தன்மையும் மாறி சுத்த நித்திய வண்ணமாயிற்றாம். ஆன்மாவின் அகமிருக்கும் அருட்பெரும் ஜோதி அமுதம் தனி அன்பினால் உள்ளே இருந்து உயிர் உடம்பிலே கலந்து விட்டதால் தேகம் அமுதத்தால் அழியாமையும் ஜோதியால் பொன்மையும் அருளால் சுகந்த இயல்பையும் கொண்டு விடுகின்றதாம். இங்கு அந்த தனி அன்பினால் பெறப்பட்ட வடிவம் பொன் வடிவம், சுத்த தேகம் அல்லது அன்புருவம் என்று குறிக்கப்பட்டு உள்ளதாம். அன்புருவம் பொன்வடிவம் என்று விளங்கினின் பொன்னார் மேனி சிவபெருமானை அன்பு வடிவாகவே முன்னோர் வெளியாக்கி இருந்தனர். அந்த பொன்னார் மேனி அன்பு சிவம்தான் சத்திய ஞான சபையில் மாற்றறியாத அருட்பெரும் ஜோதி பொன்னுரு கொண்டு திகழ்கின்றதாம். இந்த அருட்பெரும் ஜோதியே நம் அருட்பெரும் ஜோதி வள்ளலாருக்கு பொன்னுடம்பை வழங்கி உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். என்ன ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல்கள். ஒரு மனிதனுக்கு பொன் உடம்பு ஏற்படும். அப்படி அந்த பொன் உடம்பு ஏற்படுகிற போது அவனுடைய பொருந்திடும் பொருட்டு என்னிலே கலந்த என் தனி அன்பே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அற்புதமான அகவல் வரி. பொன்னுடல் எனக்கு வாய்க்க வேண்டும் என்பதற்காக என் உள்ளத்திலே கலந்து கொண்ட எனது ஒப்பற்ற அன்பே என்று வள்ளல் பெருமான் பாடுவதாக பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம்.
ஏன் தனக்கு பொன் உடம்பு வேண்டும்? எதற்காக இந்த மனித குலத்திலே பிறந்த நான் பொன்னுடல் எய்தியது போல, மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தது போல, சுத்த தேகத்தை எடுத்தது போல, இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய அத்தனை மனித ஜீவன்களும் உயிர்களும் ஜீவராசிகளும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கோடு வள்ளல் பெருமான் சுத்த தேகமாக மாறி நானாக இருந்தது அவனாக இருந்தான் என்கிற தெய்வீக நீதியை தெய்வ திரு நிலையமாக மாற்றி சித்தி வளாகத்திலே திருகாப்பு இட்டு கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தார் என்பது இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. அதனால தான் பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டே என்னுள் கலந்த என் தனி அன்பே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். மனித ஜீவனாக பிறந்த நாம் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நம்மளுடைய ஜீவனை உள்மூச்சிலே வாங்கி வாங்கி கதாகதம் செய்கிற போது அந்த ஏக இறைவன் நம் உடம்பிலே இருக்கக்கூடிய புற இன்பங்களை எல்லாம் நீக்கி அக இன்பத்தை அகநிலையோடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை தான் இந்த அகவல் வரியிலே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. மனித மனம் பொதுவாக புற இன்பத்திலும் புகழ் இன்பத்திலும் அக இன்பத்தை நாடாமல் அதுதான் பெரிது என்று வாழ்ந்து மடிந்து போகிறது. அப்படிப்பட்ட மரணம் சம்பவிக்க மனித குலத்திலே பிறந்த எவருக்கும் நடக்கக்கூடாது. எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை பெற்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிட்ட வேண்டும் என்று எண்ணி ஏங்கி வள்ளல் பெருமான் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து இந்த மண்ணிலே வாழ்ந்த காலம் ஒவ்வொரு காலம் பொற்காலம். அவர் வாழ்ந்து 200 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் சத்திய வாக்கியம் சொல்லப்படுகிறது. அதற்காக அவர் பட்ட துன்பங்கள், இடர்பாடுகள், இடருகள் அத்தனையும் கலந்து சரணாகதி தத்துவத்தில் அடிப்படையிலே இறைவனே ஏக இறைவனே என்னுள்ளே இருக்கின்ற போது தனக்கு ஏற்பட்ட வினை பதிவுகளெல்லாம் களங்கங்களாம் நீக்கி அந்த பொன்னுடல் தேகத்தை எடுத்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்றாரே, அதுதான் அற்புதம். அந்த அற்புதத்தை மனித ஜீவனாக பிறந்திருக்கக்கூடிய மானிடர்கள் அனைவரும் பெற வேண்டும். சாகா நிலையை அடைய விட வேண்டும். வேகா காலை கடந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் இயற்றிய ஒவ்வொரு பாடல்களையும் வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் அது எத்தனை பேருக்கு சென்று சேருகிறது என்றால், இறைவன் அருளால் தாய் தந்தையர்கள் பெற்ற கருவமைப்பின் புண்ணியத்தின் காரணமாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அடியேனும் அதை சொல்லுகிறேன் என்றால், நான் வாழ்ந்து 48 ஆண்டுகள் ஆன பின்பு இதை சொல்லக்கூடிய பேரை ஏக இறைவனாக இருக்கக்கூடிய இறையாற்றல் கொடுத்திருக்கிறது என்றால் அதுதான் அற்புதம். இந்த அற்புதத்தை சொல்ல சொல்ல வாய்மணக்கம், புகழ்மணக்கம். சாகா கலையை ஒருவன் அடைய வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும், தன் ஜீவன் எங்கே வந்ததோ அங்கே போய் முடிய வேண்டும், ஜீவாத்மா பரமாத்மாவாக வேண்டும் என்கிற நோக்கோடு வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் இந்த பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி,
இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.